கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடில்லா நாய்களுக்கு ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி முகாமை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் இன்று ஏப்ரல் 17 தொடங்கி வைத்தார். மத்திய மண்டலத்தின் ரேஸ்கோ சாலையில் உள்ள சக்தி சுகர்ஸ் அருகே முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள அனைத்து வீடில்லா நாய்களுக்கும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் முக்கியமான திட்டம் இம்முகாம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ரேபிஸ் என்பது மரணமளிக்கும் வைரஸ் நோயாகும். இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பிப்ரவரி 2026 வரை நடைபெறவுள்ளது. மொத்தமாக 1,11,074 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் 5 மண்டலங்களுக்குட்பட்ட பகுதியில் 2 தடுப்பூசி வாகனங்கள் மற்றும் 4 ABC மையங்கள் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வாகனமும் தினசரி 200 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திறன் கொண்டது. தினசரி இலக்கு 400 நாய்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது. ABC மையங்கள் மாதாந்தோறும் 1500 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும். ஒவ்வொரு வாகனத்திலும் கால்நடை மருத்துவர், 2 நாய்பிடிப்போர், ஓட்டுநர், உதவியாளர் என குழு அமைக்கப்பட்டுள்ளது. மண்டல வாரியாக மையங்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தும் இலக்குகள் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய மண்டலம் 11,017, கிழக்கு 24,404, மேற்கு 22,085, வடக்கு 22,069 மற்றும் தெற்கு மண்டலத்தில் 31,499 நாய்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் மற்றும் மிருக நலனுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோயம்புத்தூரை ரேபிஸ் அல்லாத மாநகரமாக மாற்றும் நோக்கில் இம்முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் துணை மேயர் வெற்றிச்செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகோ, பொது சுகாதார தலைவர் மாரிச்செல்வன், உதவி ஆணையர் செந்தில்குமரன் மற்றும் நல அலுவலர் பூபதி, கால்நடை மருத்துவர் சரவணன், மாமன்ற உறுப்பினர்கள், சுகாதார அலுவலர்கள் மற்றும் குடியிருப்போர் சங்கத்தின் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.